ராஜஸ்ரீ, மகாராஷ்டிராவில் மகுடம் சூடப்போவது யார், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை வெல்லப் போவது யார் என்பது தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த எக்ஸிட் போல் என்று அழைக்கப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி, ரிபப்ளிக் எடுத்த கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 137 இடங்களிலிருந்து 157 இடங்கள் வரை பாஜக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கணித்திருக்கிறது. இதே போல காங்கிரஸ் மற்றும் தலைமையிலான அந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணி 126 இடங்களிலிருந்து 146 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று ரிபப்ளிக் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. இரண்டு கருத்து கணிப்புகளுக்கும் இடையேயான வித்தியாசம் ஒரு 10 இடங்கள் மட்டுமே இருப்பதால் கடுமையான போட்டி ஆட்சி அமைப்பதில் இழுபறி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீடிக்கிறது. என்றால் 137 to 157 அங்கு அறுதி பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவைப்படுகிறது. அதற்கான பெரும்பான்மை இடங்கள் இரண்டு கட்சிகளுக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரிபப்ளிக் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வருகிறது. இதே போல நியூஸ் 18 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி 154 இடங்களிலும் காங்கிரஸ் 128 இடங்களிலும் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறது. ஏபிபி 150 to 170 இடங்களில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியானது 110 இடங்களிலிருந்து 130 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. 288 இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு 145 இடங்கள் தேவை என்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி அந்த அறுதி பெரும்பான்மையை நெருங்கும் நிலையில் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் இருக்கிறது. இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அறுதி பெரும்பான்மையை விட அதிகமாக ஒரு 10 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நியூஸ் 18 மற்றும் ரிபப்ளிக், ஏபிபி ஆகிய நிறுவனங்களின் தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த தேர்தலானது மகாராஷ்டிரம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் நடைபெறும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு இரண்டு மாறுபட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி அங்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 81 இடங்களில் 40 இடங்களை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான கட்சிகள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தரப்பு கருத்து கணிப்பும், மற்றொரு தரப்பு கருத்து கணிப்பு அங்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை கடுமையான இழுபறி மற்றும் கடுமையான போட்டி இருப்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. நியூஸ் 18 கருத்து கணிப்பின்படி அங்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகாயுதி கூட்டணி 154 இடங்களிலும் காங்கிரஸ் 128 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ரிபப்ளிக் எடுத்துள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக தலைமையிலான கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு முடிவு இருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது. தற்போது நாம் பார்ப்பது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது குறித்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி காங்கிரஸ் கட்சி 44 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நியூஸ் 18 மற்றும் டைம்ஸ் நவ் ஆகிய இரண்டு கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலும் தெரிய வருகிறது. இதனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஜேஎம் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடுமையான இழுபறி நீடிக்கும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை
கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வருகிறது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அதற்கு முன்பு நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகளிலும் ஒரு மாறுதலான முடிவை கொடுத்தது. அதே போல ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாநில தேர்தலிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை மாற்றி அங்கு முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்களின் தீர்ப்பு என்ன என்பது 23ஆம் தேதி தெரிய வரும். தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை 3 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 3லுமே காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு மாநிலத்தில் ஜார்க்கண்ட், ஒரு மாநிலத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ், மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக காங்கிரஸ் இடையே கடுமையான இழுபறி என்ற அளவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வந்த போதிலும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் இருதரப்பும் மாறி மாறி அந்த முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டு வருவதால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பதில் அங்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 கருத்து கணிப்பின்படி 47 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் ஜேஎம் தலைமையிலான கூட்டணி 30 இடங்களிலும் கைப்பற்றுகிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் நியூஸ் 18 தெரிவித்திருக்கிறது. மற்ற 2 நிறுவனங்கள் டைம்ஸ் நவ் மற்றும் என்டி டிவி ஆகிய நிறுவனங்களின் கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் இடையேயான அந்த இடைவெளியானது மிக 4 சீட்டுகள் என்ற அளவில் தான் இருக்கிறது. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவைப்படுகிறது. அதை நெருங்கி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 40லிருந்து 44 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போல என்டிடிவியில் 42 முதல் 47 சீட்டுகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று என்டிடிவி வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. என்டிடிவியில் வாக்கு கணிப்பு முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி 30லிருந்து 40 இடங்களை கைப்பற்றும் வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஜார்க்கண்ட் மாநில வரலாற்றை பொறுத்தவரை அறுதி பெரும்பான்மையான 40ஐ தாண்டி இதுவரை எந்த கட்சியும் வெற்றி பெறாத சூழ்நிலை இருப்பதால் இந்த முறையும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கடுமையான போட்டி நிலவுவதாக அங்கு தெரிய வந்தாலும் அந்த அறுதி பெரும்பான்மையை ஒரு கட்சி ஒரு கூட்டணி எட்ட முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் அந்த 41ஐ தாண்டுவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று 2 நிறுவனங்கள் டைம்ஸ் நவ் என்டிடிவி கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 18 கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாஜக அறுதி பெரும்பான்மையை தாண்டி 47 இடங்கள் வரை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் காங்கிரஸ் அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு மகாயுதி கூட்டணிக்கும் அங்கு மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் இடையேயான அந்த சீட்களின் வித்தியாசம் 10லிருந்து 15 சீட்டுகளின் எண்ணிக்கையே வித்தியாசப்படுகிறது. இதனால் கடுமையான இழுபறி போட்டி நிலவும் என்றும் தேர்தலுக்கு பிறகு அங்கு குதிரை பேரங்கள் கட்சி ஆட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது மகாராஷ்டிரத்தில் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் அண்மையில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் மாநில எக்ஸிட் போல் மற்றும் மக்களவை தேர்தல் எக்ஸிட் போல் ஆகியவற்றில் முடிவுகள் மாறி இருக்கின்றன. 23ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் போதுதான் மக்களின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். மகாராஷ்டிராவில் மகுடம் சூடப்போவது காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடியா மற்றும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியா என்பதில் கடுமையான போட்டி இழுபறி எவருக்கும் அந்த அறுதி பெரும்பான்மையான 145 கிடைக்காத நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் ரிபப்ளிக் ஏபிபி ஆகிய 2மே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 130லிருந்து 146 இடங்கள் வரை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 145 தேவை. அங்கு மகாயுதி கூட்டணிக்கும்
மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையேயான அந்த எண்ணிக்கை வித்தியாசம், வெற்றி பெற வாய்ப்புள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை வித்தியாசம் என்பது ரிபப்ளிக் ஏபிபியில் ஒரு 10 சீட்டுகள் மட்டுமே வித்தியாசம் இருக்கிறது. நியூஸ் 18 மட்டுமே பாஜக 154 இடங்களிலும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 128 இடங்களிலும் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 இடங்களில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான மந்திர எண்ணான 145 கைப்பற்ற போவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா என்பதை 23ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு மட்டுமே அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை குழப்பமான சூழ்நிலை தான் அங்கு நிலவுகிறது. ஏனென்றால் பாஜக காங்கிரஸ் ஆகிய 2 தலைமையிலான கூட்டணி அங்கு ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. அதன் பின்னர் ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி புதிய தேர்தல் வியூகத்துடன் களமிறங்கியுள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலுமே இழுபறி நிலை நீடிக்கிறது. யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக கணிக்க முடியாத நிலையில்தான் அந்த எண்ணிக்கை வித்தியாசம் 10 சீட்டுகளுக்கு உள்ளேதான் இருக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 288 இடங்களில் 145 என்ற எண்ணிக்கையை பெறுவதில் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணிக்கிடையே கடுமையான போட்டி நிலவுவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் இதே போன்ற இழுபறி நிலைமைதான் நீடிக்கிறது. அங்கு இழுபறி அந்த அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையானது 2 - 5 சீட்டுகள் தான் இருக்கிறது. ஆனால் 2லும் ஆட்சியை வெல்லப்போவது யார் என்பது 23ஆம் தேதி மக்களின் தீர்ப்பில் போதுதான் முழுமையாக தெரிய வரும். தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு முடிவுகள் மாறியுள்ள வரலாறு அண்மையில் அனைவரும் அறிந்ததே. அதுபோல இந்த முடிவுகளும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இறுதி முடிவு 23 தெரிய வரும்.